Hi, this is Ilakya from KCLA Law Academy. இன்னைக்கு நம்ம டாக்டரின் சீரீஸ் வீடியோ 3ல டாக்டரின் ஆஃப் பிளஷர் பத்தி தான் பார்க்க போறோம். So let's move on to the video. So இந்த ஸ்லைட்ல நம்ம டாக்டரின் ஆஃப் பிளஷர்ன்ற கான்செப்ட்னா என்னன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிங் வந்து அதாவது கிரவுன் இருக்காங்க, அவங்க கீழே வேலை பார்க்குற அந்த சிவில் சர்வன்ஸோ இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோ அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சா கிங் எந்த டைம் வேணா வித்தவுட் ஸ்டேட்டிங் எனி ரீசன் ஹீ கேன் டெர்மினேட் சச் பர்சன். அவங்க வந்து வேலையை விட்டு தூக்கும் போது அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்ட்டோ இல்லை என்ன ரீசன்னால அவங்கள வேலையை விட்டு தூக்குறன்றதோ அதெல்லாம் கிங் வந்து அவங்க கிட்ட சொல்லணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. So, the civil servants work at the pleasure of the crown, who can be removed at any time by the crown. This is the concept of doctrine of pleasure. இந்த டாக்டர் ஆஃப் பிளஷர்ல நம்ம இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோம். என்னன்னா, அந்த வேலையில இருந்து தூக்கப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயோ இல்ல சிவில் சர்வெண்டோ அவங்க ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை ஏன் வேலையை விட்டு தூக்குனீங்கன்ற ரீசன்லாம் போய் கிங் கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த ரைட்டும் இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் ஏன் என்னோட வேலைக்கான கூலி கொடுக்கல, என்னோட அரியர்ஸ் ஆஃப் சேலரி எல்லாம் நிறைய இருக்கு, ஸோ என்னோட சேலரி எல்லாம் கொடுங்க அப்படின்லாம் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து கிங் கிட்ட போய் கேட்டுட்டு நிக்க முடியாது. ஸோ ஆரிஜின் ஆஃப் திஸ் டாக்டர்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி கிரவுன்ன்ற வேர்ட் மென்ஷன் பண்ணனால இட் இஸ் வெரி வெல் நோன் தட் திஸ் கான்செப்ட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ இட் இஸ் அன் இங்கிலீஷ் லா பிரின்சிபல். அண்ட் இந்த டாக்டர் இன்னொரு சேயிங்னால பேஸ் ஆயிருக்கு. அந்த சேயிங் என்னன்னா, தி கிங் கேன் டூ நோ ராங். ஸோ கிங் வந்து தான் செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் அவர் அந்த நாட்டுக்காக செய்யற நல்லதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் அவர் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலையை விட்டு தூக்குறதும் நாட்டோட நன்மைக்காக தான் அப்படின்றதுதான் இங்கிலாண்டோட கான்செப்ட். இங்கிலாண்டோட பிலீஃப் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர் ரெண்டு லாட்டின் மேக்சிமால டிபெண்ட் ஆயிருக்கு, டிரைவ் ஆயிருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம்னா டியூரண்டே பெனி பிளாசிட்டோ, தட் இஸ் டியூரிங் குட் பிளஷர். டியூரண்டே பெனி பிளாசிட்டோ ரெஜிஸ் டியூரிங் குட் பிளஷர் ஆஃப் த கிங். ஸோ இந்த ரெண்டு லாட்டின் மேக்சிமும் டாக்டரின் ஆஃப் பிளஷர் கான்செப்டுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான மேக்சிம்ஸ். அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் தி டாக்டரின். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் த டாக்டரின் பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் ரூல் பண்ணாங்க. பிரிட்டிஷர்ஸ் ரூல்னால தான் இந்தியாவுக்கும் இந்த டாக்டரின் ஆஃப் காம்ப்ளஷன்ற கான்செப்டும் டிரைவ் ஆச்சு. ஸோ இந்த டாக்டரினை ஃபர்ஸ்ட் அவங்க எங்க இன்கார்பரேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, சார்ட்டர் 1833ல தான் இன்கார்பரேட் பண்றாங்க. அண்ட் சப்சிக்வெண்டா எங்க அடாப்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 240 ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல அடாப்ட் பண்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இஸ் அ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கான்செப்ட் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த டாக்டரின் இண்டிபெண்டன்ஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல இருந்தே எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இந்த கான்செப்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த கான்செப்ட் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கிரவுன் வாஸ் ரூலிங் அஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பிரசிடென்ட் இஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி யூனியன் who enjoys the same position as the crown enjoys in England, and governor is the executive head of the state. ஸோ அதனால இப்போ டாக்டரின் ஆஃப் பிளஷர் கான்செப்ட் வந்து கிரவுன் கிட்ட இருந்து பிரசிடென்ட் கிட்ட மாறுது. ஸோ த பிரசிடென்ட் ஹாஸ் பீன் வெஸ்டட் வித் தி பவர் டு ரிமூவ் அ சிவில் சர்வெண்ட் அட் எனி டைம் அண்டர் திஸ் டாக்டரின், பட் வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டை பிரசிடென்ட் நினைச்சா ரிமூவ் பண்ண முடியும், ஆனா வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா என்னன்றத நம்ம அப்கமிங் ஸ்லைட்ல பார்க்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா ஸ்கோப் அண்ட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் திஸ் டாக்டரின் இன் இந்தியா. ஸோ இந்த டாக்டரினை வந்து நம்ம இந்தியாவில் எப்படி ஃபாலோ பண்றோம்னா, இங்கிலாந்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியே அப்சல்யூட்ல நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. நம்ம வித் சர்டன் லிமிடேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்றோம். நம்ம இந்தியன் சினாரியோக்கு ஏத்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட் சிவில் சர்வெண்ட்டை பிரசிடென்ட் வந்து நினைச்ச உடனே எல்லாம் தூக்க முடியாது. பட் he have to follow certain terms and conditions. ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சிவில் சர்வெண்ட்டை டெர்மினேட் பண்ண முடியும். So in this slide la நம்ம constitutional provisions related to this doctrine under Indian constitution பார்க்க போறோம். So ரெண்டு article 310 and article 311 தான் very important articles under our Indian constitution which is related to the doctrine of pleasure concept. So article 310 வந்து doctrine of pleasure னா என்னன்னு explain பண்ணுது. And article 311 explains about constitutional safeguards provided to the civil servants ன்னு concept explain பண்ணுது. Actually இந்த article 311 வந்து பார்த்தோம்னா it is acting as an exception to article 310. So article 310 னா என்னன்னு பார்ப்போம். Article 310, under article 310 the civil servants like members of the civil services, all India services or civil post holders under central or state holds office at the pleasure of the president or governor as the case may be அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னா இந்த சிவில் சர்வீஸ் மெம்பர்ஸ், ஆல் இந்தியா சர்வீஸ் மெம்பர்ஸ் இல்ல சிவில் போஸ்ட் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே வந்து சிவில் சர்வன்ட்ஸ் who are working under the pleasure of the president or governor அப்படின்றது 310ல சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்தது ஆர்டிகல் 311. ஸோ 311 வந்து கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் ப்ரொவைடட் டு தி சிவில் சர்வன்ட்ஸ். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டை வேலையை விட்டு தூக்கும் போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்ன்றது ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே சொல்லியாச்சு. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் வழியா பார்க்க போறோம். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் தூக்க முடியும். அதுதான் வந்து இந்த ஆர்டிகல் 311ல ப்ரிடாமினண்டா சொல்லியிருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸப்ஷன்ஸா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிவில் சர்வெண்ட்டை தூக்கத்துக்கு முன்னாடி ஆர்டிகல் 311ல சொல்லியிருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு தான் அவரை வேலையை விட்டு தூக்கணும். சப்போஸ் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டெர்மினேட் பண்றது இன்வேலிட். அடுத்தது எக்ஸப்ஷன் 2. So persons who are excluded from this doctrine, judges of the Supreme Court, judges of the High Court, Chief Election Commissioner, Controller and Auditor General of India, Chairman and members of UPSC. இவங்க இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து இந்த டாக்டர் ஆஃப் பிளஷர்ன்ற கான்செப்ட்ல வரவே மாட்டாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து நினைச்சா இந்த ஹையர் அஃபீஷியல்ஸை வேலையை விட்டு தூக்கவே முடியாது. அண்ட் ரிமூவல் ஆஃப் தீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் இஸ் சம்திங் லைக் ப்ரொசீஜரே வேற. ஸோ அவங்களுக்கும் இந்த டாக்டர் ஆஃப் பிளஷருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்தது எக்ஸப்ஷன் 3. எக்ஸப்ஷன் 3ல என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் சர்வெண்ட்டை டெர்மினேட் பண்ணும்போது அங்க ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுது அப்படின்னா அந்த சிவில் சர்வெண்ட் டெர்மினேஷனும் இன்வேலிட் ஆஸ் பர் ஆர்டிகல் 311. ஸோ ஆர்டிகல் 311ல இந்த 3 எக்ஸப்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த எக்ஸப்ஷன்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு சிவில் சர்வெண்ட்டை டெர்மினேட் பண்ணலாமா கூடாதான்றத இது வழியா தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த ஸ்லைட்ல கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் ப்ரொவைடட் அண்டர் ஆர்டிகல் 311 பார்ப்போம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் விச் இஸ் ப்ரொவைடட் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 311. ரெண்டு கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நோ டிஸ்மிசல் பை சபார்டினேட் அத்தாரிட்டி அண்ட் செகண்ட் ஒன் த ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நோ டிஸ்மிசல் பை சபார்டினேட் அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சா சப் இன்ஸ்பெக்டரால அதெல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் சப் இன்ஸ்பெக்டர் இஸ் இன் சபார்டினேட் அத்தாரிட்டி ஆஃப் இன்ஸ்பெக்டர். பட் இப்போ இன்ஸ்பெக்டரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் லைக் டிஜிபியோ இல்ல டிஐஜியோ இல்ல அசிஸ்டன்ட் கமிஷனரோ இவங்க யாராவது இந்த இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வேலிட் ரீசன்ஸோட ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தென் he can be terminated from his service. That is, the inspector can be terminated only by his higher officials and not by his subordinate authority. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா the reasonable opportunity of being heard.
ஸோ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டை வேலையை விட்டு தூக்கத்துக்கு முன்னாடி இந்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அவரை வேலையை விட்டே தூக்க முடியும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹீ ஷுட் லைக் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கத்துக்கு முன்னாடி அவர் மேல டிபார்ட்மெண்டல் என்கொயரி கண்டிப்பா கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அந்த டிபார்ட்மெண்டல் என்கொயரியில அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்க சார்ஜஸையும் அலிகேஷன்ஸையும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்னொன்னு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் அவருக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ஸோ வாட் இஸ் த ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அவர் கேஸை டிஃபெண்ட் பண்றதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஸோ அவர் ஆர்கியூ பண்றதுக்கு தான் கேஸ்க்கு ஆர்கியூ பண்றதுக்கு அவர் விட்டுறணும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் he can bring his witness and he can also listen to the statement of witnesses who are against him. And இன்னொன்னு cross examination of those witnesses who are against him. ஸோ இந்த 4 விஷயத்தையும் அவருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் தான் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சச் அண்ட் சச் சிவில் சர்வெண்ட்டை வேலையை விட்டு தூக்கலாமா வேண்டாமான்றது அந்த டிபார்ட்மெண்டல் என்கொயரி தான் பார்த்து டிசைட் பண்ணணும். ஸோ எல்லா சிவில் சர்வன்ஸ்க்கும் இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கா, இந்த கான்ஸ்டியூஷன் சேஃப்கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒன்லி த சிவில் சர்வன்ஸ் லைக் சிவில் சர்வீசஸ் ஆஃப் தி யூனியன் ஆர் எனி ஸ்டேட், ஆல் இண்டியா சர்வீசஸ், people who hold a civil post under the union and the state, இவங்க எல்லாருக்கும் தான், இந்த சிவில் சர்வன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டியா இருக்கு. பட் இந்த ப்ரொடெக்ஷனுக்கும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்லாம் தராமலே சில சிவில் சர்வன்ஸை டெர்மினேட் பண்ணலாம். எப்பெல்லாம் டெர்மினேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சிவில் சர்வன்ட் மேல ஏதாவது கிரிமினல் சார்ஜஸோ இல்ல கிரிமினல் இது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா, then such civil servant can be removed or dismissed or even reduced to rank. ஸோ அவர் மேல கிரிமினல் சார்ஜ் இருந்ததுன்னா அவரை வேலையை விட்டு தூக்கலாம். அடுத்தது என்னன்னா, அவர் மேல வந்துட்டு டிபார்ட்மெண்டல் என்கொயரிலாம் கண்டக்ட் பண்ற அளவுக்கு ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி இல்ல, வித் ரீசன்ஸோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா then he can be terminated from his service. And அடுத்தது, if there is a security of the state affect ஆயிருக்கு, security of the stateக்கு ஒரு threat வருது அப்படின்னா then such civil servant can also be removed from his service without conducting any departmental enquiry. இந்த ஸ்லைட்ல நம்ம ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் ஆர் தி கேஸ் லாஸ் ரிலேட்டட் டு டாக்டரின் ஆஃப் பிளஷர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் லா இஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வர்சஸ் அப்துல் மாஜ். இந்த கேஸ் லால என்னன்னா, இங்கிலாந்துல வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து டெர்மினேட் பண்றாங்கன்னா அவர் அரியர்ஸ் ஆஃப் சேலரி எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. பட் இந்தியால அப்படி கிடையாது. இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து டெர்மினேட் பண்றாங்கன்னா he has every right to claim his arrears of salary அப்படின்றத இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் பல்பீர் சிங். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணும் போது அந்த ரீசன்ஸை எக்ஸாமின் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்றது இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா அவரோட டெர்மினேஷனும் வேலிட். ஆனா இப்போ அந்த ரீசன்ஸ் இன்வேலிடா இருந்துச்சு அப்படின்னா அவரோட டெர்மினேஷனும் இன்வேலிட்ன்றத இந்த கேஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. தேர்ட் கேஸ்ல வந்து புருஷோத்தமன் லால் திங்ரா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Article 311 civil servants includes permanently employed civil servants as well as temporarily employed civil servants அப்படின்றத சொல்றாங்க. ஃபோர்த் கேஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா, எஸ்எல் அகர்வால் வர்சஸ் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு என்ன இஷ்யூ டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, who are all the civil servants who can claim protection under Article 311 கேக்குறப்போ, the Supreme Court held that civil servants of the state and the union and all India service members as well as the civil post holders of state and central, இவங்க எல்லா சிவில் சர்வன்ஸுக்கும் அந்த கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் ப்ரொடெக்ஷன் அந்த ஆர்டிகல் 311 அப்ளிகபிள் ஆகும்ன்றத இந்த கேஸ்கால சொல்றாங்க.
ஸோ இந்த வீடியோல நம்ம டாக்டர் ஆஃப் ப்ளஷர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாக்டர்னால உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.